ரொம்ப அழகா இருக்கு. சித்தி, இது கூட நல்லதா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ் எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு நீங்க எப்படி ஆட போறீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகா, நீ பேசுறத பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. சீதா எப்படி ஜெயிப்பா? கரகாட்டமா நடக்க போகுது? இது பரதநாட்டிய போட்டி. அதுல எப்படி அவ ஜெயிப்பா? நீ பயப்படுறதுல அர்த்தமே இல்ல மகா. எனக்கு சிரிப்பு தான் வருது. எப்படி மகா சீதா ஜெயிப்பா? அதுக்கு சான்ஸே இல்ல. அண்ணே, மகா பயப்படுறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம பயப்படுவாங்களா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? அப்ப எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? எத்தனை வருஷமா நாங்க பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்க? ரொம்ப அவமானப்படுத்துறீங்கப்பா. இதை விட நீங்க எங்களை அசிங்கப்படுத்தவே முடியாது. ஏய், சித்தி அவ்வளவு சீக்கிரம் அப்செட் ஆக மாட்டாங்க. சித்தியே ஃபீல் பண்றாங்கன்னா என்னன்னு கேளுங்க. ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீ பேசாத. காம்படிஷன்ல ஆட போறது நானும் பிரியாவும். ஏய், இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துற? சித்தி கவலையா இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். உங்களுக்குலாம் சீதாவை பத்தி தெரியல. அவ டான்ஸ 10 வருஷமா கத்துக்கிட்டாளா இல்ல 10 நாள்ல கத்துக்கிட்டாளாங்கிறது முக்கியம் இல்ல. அவ என்ன செஞ்சாலும் வெறியோட செய்வா. ராம்னா சீதாக்கு உயிர். அவனுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. உயிரை கூட கொடுப்பா. ராம் மாடியில ஏறி நின்னான்னு சொன்னதும் திமிரு புடிச்சவ. சத்யா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு கொண்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சால. இப்ப என்னெல்லாம் பண்ணுவா. அவ தீ மாதிரி ஆடுவா. எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்களால ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா நீங்க தான் ஜெயிக்கணும். நீ என்ன சொல்ற மகா? ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற, அப்புறம் நீதான் ஜெயிக்கணும்னு சொல்ற. சீதா தீய ஆடுவா, நெருப்பா கொதிப்பான்னு சொல்ற. எனக்கு ஒன்னும் புரியலையே. திறமையால ஜெயிக்கணும், முடியலனா சூழ்ச்சியால ஜெயிக்கணும். நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். செக்யூரிட்டி யாரு? இங்க வாப்பா. கதவு தரையா? வாங்க சார். யோ செக்யூரிட்டி, இங்க வாயா. ஐயா, என்னையா இங்க உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்கய்யா. ஐயா, கண்ட இடத்துல நான் கால் வைக்கிறது இல்ல. அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி சீதா கூட்டிட்டு வா. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடன போட்டி ஆரம்பிக்க போகுது. நீங்க உள்ள போனீங்கன்னா கண் குளிர பார்க்கலாம். சீதா அம்மா வேற ஆட போறாங்க. அவங்க எப்படி ஆட போறாங்களோ. ஆனா சீதா அம்மா ஆடனா சோக்கா தான் இருக்கும். அதை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க தயவுல நான் கண் குளிர நடனத்தை பார்ப்பேன். உள்ள போலாங்களா? உதப்படாம நீ போய் அவளை கூட்டிட்டு வா. போடா. ஐயா, சீதா அம்மாவே வந்துட்டாங்க. எப்பா, எப்படி இருக்கீங்க? இருக்க. உள்ள வாங்கப்பா. எடி சீதா, எதுக்கு உள்ள வரணுங்க? இடி உள்ளுக்கு வரப்படாதுன்னு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். நீ கிளம்பி வா, போலாம். என்ன அங்கிள், வெளியே உட்காந்துட்டீங்க? உள்ள வாங்க. மன்னிச்சுக்கிடுங்க மாப்பிள்ள. இந்த வீட்டுக்குள்ள நான் கால் வைக்க மாட்டேன். மனசு ஒவ்வாது. சீதா, எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு கிளம்பி வா. எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு தான். இங்க இருந்து என்ன பண்ண போற?
வாழ்ந்ததெல்லாம் போதும், கிளம்பி வா. என்னாச்சுப்பா, ஏன் சூடா இருக்கிய? பாஸ், பரதநாட்டிய போட்டியை பத்தி சொல்லுங்க. அம்மா நான் சொல்லிட்டேமா தாந்தி. ஏய், இந்த செக்யூரிட்டி என்ன சொன்னா தெரியுமா? நீ எப்படி ஆடுவன்னு நினைச்சாலே ஷோக்கா இருக்குமா. சோக்கா? அம்மா நான் அப்படி சொல்லலமா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னம்மா. அவர்தான். போய் வேலையை பாருங்க. என்ன சார்? சீதா, இப்ப கிளம்பி போனாதான் விடியறதுக்குள்ள போக முடியும். பட்டுன்னு கிளம்பி வா. நான் எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். நீ வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும், அசிங்கப்படாம வந்துரு. என்ன பேசுறீங்க அங்கிள்? எனக்கு சுத்தமா புரியல. பாஸுக்கு சில உண்மைங்க தெரியாதே, தெரிஞ்சா நல்லதுக்கே இல்ல. பாஸ் நீங்க போங்க, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். ஏய், என்ன பேச போற? என்ன பேச போற? போகும்போது பேசிக்கலாம், கிளம்பி வா. அங்கிள், எதுக்கு சீதாவை கூப்பிடுறீங்க? என்ன கேக்கீங்க மாப்பிள? உங்களுக்கு தெரியாதா என்ன? எப்பா நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நீ மாப்பிள்ளைகிட்ட சொன்னியா இல்லையா? உங்களை யாருங்க கூப்பிட்டது? முதல்ல நீங்க கிளம்புங்க. அங்கிள் ஏதோ சொல்ல வராருல, நீ பேசாம இரு. அங்கிள் நீங்க சொல்லுங்க. இவளுக்கு பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாது. இவ எதுக்கு போட்டி போட்டு ஆடணும்? எப்பா, பரதநாட்டிய மாஸ்டர் கிட்ட தெளிவா கத்துக்கிட்டு தான் நான் போட்டி போட போறேன். நீங்க இங்க இருக்க வேணாம், நீங்க கிளம்புங்க. நீங்க போங்கப்பா. தோத்து போனதும் துரத்த தானே போறாங்க, அந்த அசிங்கமும் தேவையா? இப்பவே வந்துரு, மான மரியாதை காப்பாத்திட்டு போயிடலாம். அங்கிள், இது ஒரு காம்படிஷன் தானே. தோத்தா என்ன, ஜெயிச்சா என்ன? தோத்தா என்ன, ஜெயிச்சா என்னவா? மாப்பிள, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்பா நீங்க பேசாம போக போறீங்களா இல்லையா? நான் கூப்பிட்டேனான்னு உங்களை கேட்க. இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்கப்பா. பேச்சு நல்லா பேசுமா, ஆனா பண்ணுது எல்லாம் முட்டாத்தனம். கிளம்பி வாமா. எதுக்கு கோவப்படுறீங்க அங்கிள்? விளையாட்டுத்தனமா டான்ஸ் போட்டிக்கு சீதா ஒத்துக்கிட்டா, நானும் அதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஜாலியா எடுத்துக்கோங்க, தட்ஸ் ஆல். அப்போ உங்களுக்கு தெரியாது இந்த போட்டி ஏன் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? இந்த போட்டியில சீதா தோத்தா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்பா உங்களை யார் இங்க கூப்பிட்டது? நடு வீட்டுக்கு நாயகமா வருவீங்களா? ஒத்த வார்த்தை பேசக்கூடாது, போக சொன்னா போயிருங்க. மாப்பிள, விளையாட்டுக்கு இல்ல, பெரிய வினைய இழுத்து வச்சிருக்கா. என்ன பந்தயம் கெட்டிருக்கான்னு தெரியுமா? பந்தயமா? வெட்டிங்களா இல்லையே? எப்பா ஏன்பா இப்படி பண்ணுதிய? மாப்பிள, இந்த போட்டியில அவ தோத்துட்டா. எப்பா அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், திட்டி போடுவேன். பேசாம போயிருங்க, அதுதே உங்களுக்கு நல்லது. உங்களை கையை எடுத்து கும்பிடுதே, போங்கப்பா. நீ அடிக்க கூட செய், நான் சொல்லிட்டு தான் போவேன். மாப்பிள, இவ என்ன பந்தயம்? எப்பா சீதா நீ பேசாம இரு. அங்கிள் நீங்க சொல்லுங்க. சீதா தோத்துட்டா உங்களையும் இந்த வீட்டையும் விட்டு போயிட்டு தானே பந்தயம் கேட்டிருக்க மாப்பிள. சும்மா அப்படி இப்படி இல்ல, நிரந்தரமா பிரிஞ்சிடலாம். வாய் வார்த்தை இல்ல மாப்பிள, முத்தாரம்ம மேல சத்தியம் பண்ணி பந்தயம் கேட்டிருக்கா. அது தெரியாம நீங்க வேற கூட ஆடுறேன்னு சொல்றீங்க. சீதா தாலிய பந்தயமா வச்சு ஆட போறா. சீதா இது நிஜமா? என்ன பாரு, அங்கிள் சொல்றது நிஜமா? சொல்லுடி, சொல்லு. பதில் சொல்லு சீதா, நிஜமா? நாம
நம்மதே ஜெயிக்க போறோமே பாஸ். வெற்றி நம்மதே பாஸ். நோ டென்ஷன், கூல். சி, அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காடி? முட்டாளா நீ? இடியட், இடியட். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி நினைச்சிட்டு இருக்க? இப்படி கூடவா பந்தயம் கட்டுவாங்க? முட்டாள், முட்டாள். பாஸ், நீங்க தானே பாஸ் சொன்னீங்க நம்பிக்கை இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம்னு. ஜெயிச்சிருவோம் பாஸ். போறதுன்னா நீ போக வேண்டியதானே? என்ன முட்டாளாக்கி கிறுக்கு மாதிரி ஆட வச்சு அசிங்கப்படுத்திட்டு போவியா? என்ன எதுக்கு இதில் இன்வால்வ் பண்ண? எதுக்கு? இல்ல பாஸ், ஜெயிச்சிட்டு சொல்லலாம்னு. நீ பேசாத. பண்றதெல்லாம் இப்படிதான் அங்கிள். என்ன பண்ணாலும் உண்மையே சொல்றது இல்ல. என்ன பார்த்தா இவளுக்கு இழிச்சவாய மாதிரி இருக்கு. பார்க்கவே பிடிக்கல. இங்க பாரு, உன்னால என் தங்கச்சிங்களை ஜெயிக்க முடியுமா? சொல்லு, ஜெயிக்க முடியுமா? பாஸ், மனச ஒருநிலைப்படுத்தி நீங்களும் நானும் சேர்ந்து ஆடினா. ஆடினா தானே? உன்னோட நான் ஆடினா தானே? நான் ஏன் ஆடணும்? ஏன் ஆடணும்? பாஸ், மன்னிச்சுக்கோங்க பாஸ். நீங்க நல்லா ஆடுதியா பாஸ். சுலபமா ஜெயிச்சிடலாம். ஏய், நான் உன் கூட ஆட மாட்டேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பாஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே போச்சு. நீ ஆடி அசிங்கப்பட்டு போ. என் கண்ணுல படாம போ. பாத்தியா? இனிமேலும் ஒத்த ஆள் ஆடி சாதிக்க போறியா? கேவலப்படாம வந்துரு, நாம போயிடலாம். சீதா, எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வா, இல்ல நான் போயிருவேன். சொல்லிட்டேன். இல்லப்பா, நல்லா பின் வாங்குறவ கிடையாது. ஒத்த ஆளா பரதநாட்டியம் ஆடி ஜெயிச்சு காட்டுறத நீங்க ரசிச்சு பாருங்க. ஏய், அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நீயா வந்துரு. ஏடி, நீ பரதநாட்டியம் ஆடி தோத்துட்டு வந்தாலும் இங்க வா, நான் இங்கதான் இருப்பேன். சேர்ந்தே ஊருக்கு போவோம். சரி, பைத்தியம் பைத்தியம். சரி சரி. சித்தி, பரதநாட்டிய போட்டி வேண்டாம். ஏண்டா? ஏன் வேண்டாம்? எதுக்கு இந்த போட்டி? எதுக்காக நடக்க போகுது? என்னத்த சாதிக்க இந்த போட்டி நடக்குது? சீதா போட்டு கொடுத்துட்டா போல இருக்கு. சீதா சொல்லலையா? அவ ஒண்ணும் சொல்லல. நீங்க சொல்லுங்க. டேய், நாங்க பந்தயம் கட்ட சொல்லல. உன் பொண்டாட்டி தான் பந்தயம் கட்டினா. போய் அவகிட்டே கேளு. என்னப்பா பேசுறீங்க? சீதா பந்தயம் கட்டினா நீங்க எதுக்கு சம்மதிச்சீங்க? என்னாச்சு உனக்கு ராம்? பண்றது எல்லாம் சீதா. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். போட்டியில ஆட முடியாம அவ தோத்துட்டா சீதாவை அனுப்பிடுவீங்களா சித்தி? இது என்ன கொடுமை? ராம், என்ன ராம் புதுசா பேசுற? மகாவை எடுத்தறிஞ்சு பேசுற? என்ன பழக்கம் இதெல்லாம்? உன் மாமனார் ராஜசேகர் பேச்சு கேட்டுதான் சீதா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. மது இங்க இருக்கிறதா அவளுக்கு பிடிக்கல. எப்படியாவது மதுவை அனுப்பணும் அவளுக்கு. அவ்வளவுதான். நம்ம வீட்டை விட்டு மது அனுப்ப பிளான் பண்ணிட்டா. அதுக்காக தான் இந்த போட்டியெல்லாம். நீ கோவப்படுவன்னு தான் சொல்லல. மது இங்க இருக்கிறது சீதாவுக்கு பிடிக்கல. உண்மைய சொல்ல போனா மதுவும் நீயும் சாதாரணமா பேசிக்கிறத கூட சீதாவால ஏத்துக்க முடியல. தப்பா நினைக்கிறா. இத உன்கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா நீ தாங்குவியா? அதனாலதான் நாங்க சொல்லல. இந்த போட்டியை நடத்தியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னது அந்த சீதா தான். அப்படி என்னதான் முடிவா? இந்த நடன போட்டி நடந்தாதான் முடிவு என்னன்னு தெரியும். சீதா ஜெயிச்சிட்டா மது அனுப்பிடுவோம். அஞ்சலி பிரியா ஜெயிச்சிட்டா தங்கச்சிங்க ஜெயிச்சிட்டா சீதாவை அனுப்பிடுவீங்களா? இந்த சூதாட்டத்துல எனக்கு என்ன பங்கு? பங்குன்னா எது சொல்ற நீ? பங்குன்னு புரியல.
அஞ்சலி பிரியா ஜெயிச்சிட்டா பாதிக்கப்பட போறது நான் தானே. என்கிட்ட ஏன் சொல்லல? அதை நீ சீதா கிட்ட போய் கேளு. சீதா என்கிட்ட சொல்லாதது தப்புதான். நீங்க யாரும் என்கிட்ட சொல்லலையே, ஏன் சொல்லல? நீயும் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைச்சோம், அதனாலதான் சொல்லல. நினைச்சுக்கிட்டீங்களா? இல்ல இவங்கிட்ட ஏன் சொல்லணும்னு நீங்களும் அமைதியாயிட்டீங்களா? என்ன மகா, ராம் இப்படி பேசுறான்? நீ என்ன பண்ண போற? திடீர்னு விவரமா கேள்வி கேட்கிறான். ரொம்ப தப்பா இருக்கான். ராஜசேகர் தான் ஏதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். எனக்கு பதில் சொல்லுங்க. ராம், நீ சரியா தான் கேக்குற. நான் தான் காரணம். ஆமா ராம், எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் காரணம். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தெரியுமா? இவங்க யாருமே கிடையாது. நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். மகா நீ சித்தி ரிலாக்ஸ். சித்தி சித்தி என்ன பாருங்க. ராம், என்ன மன்னிச்சிரு. சித்தி மகா ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சித்தி. சித்தி டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிரு ராம், சரியா? என்ன சித்தி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. வேண்டாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். நீ சீதா கூட சேர்ந்து ஆட வேண்டாம். சீதா பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போட்டிக்கு நான் சம்மதிச்சேன். இல்லனா இதெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும்? நான் சம்மதிப்பேனா ராம்? சித்தி ப்ளீஸ் சித்தி, நீங்க பதட்டப்படாதீங்க. என்னடா சொல்லிட்டே இருக்க, திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. அமைதியா இரு மகா. சித்தி ஓகே சித்தி, நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நான் ஆடல சித்தி, நான் ஆடல. ரிலாக்ஸ் மகா. மகா வாவ், செம்மையா நடிச்ச. மகா, நீ மட்டும் இப்படி நடிக்கலனா ராம் நிச்சயமா சந்தேகப்பட்டிருப்பான். மகா, ராம டான்ஸ் ஆட விடாம பண்ணிட்டீங்க. சீதா, என்ன சொன்ன? எதுக்கு இந்த டான்ஸ் காம்படிஷன்? பாஸ், சித்தி கிட்ட என்ன சொன்ன? எதை பத்தி கேக்குதிய? எனக்கு ஒன்னும் புரியல. பரதநாட்டியம்ல ஜெயிச்சிட்டா மதுவை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன்னு சொன்னியா? அதுவா பாஸ், அது என்னை அனுப்பதான் சீதா ஏற்பாடு பண்ணிருக்கா. என்னை அனுப்பதான் அவ பரதம் கத்துக்கிறா. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலல்ல? நான் போகணும், அதானே? அக்கா, வெளிப்படையா பார்த்தா தப்பாதான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே என்ன, என்கிட்ட ஏன் சொல்லல? எதுக்கு மறைச்ச? நான் தான் சொன்னனே பாஸ். என்ன சொன்ன? எப்ப சொன்ன? பாஸ், ஒரு விஷயம் இருக்கு, அது சீக்ரெட், நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னல பாஸ். நீ தோத்துட்டா என்ன இந்த ஃபேமிலி விட்டுட்டு நீ போயிடுவியா? போயிடுவேன்னு சொன்னியா? நான் தோக்க மாட்டேன் பாஸ். நீங்க இருக்கும்போது நான் எப்படி பாஸ் தோப்பேன்? என்ன பேசுற? அறிவு இருக்க உனக்கு? அப்போ நீ தோக்க மாட்ட, நான் போயிடுவேன், அதானே? ஏண்டி ஏன் இப்படி இருக்கிற? நான் இங்க இருக்க கூடாது, அதானே உன் ஆசை? அதுக்கு எதுக்கு போட்டி டான்ஸ் எல்லாம்? நான் போயிடுறேன். நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், சரியா? அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. நீ போனா உனக்கு தான் நல்லது. அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். பாத்தீங்களா ராம், இவன் என் தங்கச்சியா? இல்ல, மாறிட்டா. அவ மாறல, இந்த குடும்பம் தான் மாத்திடுச்சு. நீங்க எப்போ சீதாக்காக தான் பேசுவீங்க. ராம், கொஞ்சம் பொறுமையா கேளு. சீதா சேலஞ்ச் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க பேசாதீங்க மாமா, நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. சீதா பண்ணது தப்பு. இது என்ன வாழ்க்கையா இல்ல சூதாட்டமா?
அங்கிளும் ஆன்ட்டியும் எப்படி ஃபீல் பண்றாங்க தெரியுமா? இல்லடா, என்ன காரணம்னு கேளு. அத சொல்லிட்டாலே என்னை அனுப்பதான் எல்லாமே. நான் போற சீதா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். ஆனா அவங்க கூட மட்டும் நான் போக மாட்டேன். மது நில்லுங்க, நீங்க போக வேண்டாம். சீதா ஜெயிக்க மாட்டா. நான் சீதா கூட சேர்ந்து பரதநாட்டியம் ஆட மாட்டேன். பாஸ், இப்படி சொன்னா எப்படி? நீங்க சேர்ந்து ஆடினா தானே நான் ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்க வேண்டாம், நீ தோத்து போ. நான் தோத்தா உங்களை விட்டு போயிடுவேன் பாஸ். போ, நீ இங்க இருக்க வேண்டாம், போயிடு. ராம், என்னடா பேசுற நீ? 2 பேரும் சேர்ந்து தானே பிராக்டிஸ் பண்ணீங்க. இப்ப முடியாதுன்னா எப்படி? இதுக்கு மேலயும் நீ ஆடணுமா? ஆடி ஜெயிக்க முடியுமா? சீதா, வேற ஏதாவது கொஞ்சம் யோசி. கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியாது சீதா. மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துரு. நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். முடியாது. சீதாவுக்கு வாக்கு முக்கியம். நான் தனியா ஆடி ஜெயிப்பேன். முத்தாரம்மா எனக்கு துணையா இருப்பா. நான் ஆடுவேன், ஆடியே தீருவேன்.